வணக்க நண்பர்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஆரோக்கியமாக சௌக்கியமாக இருக்கீங்களா? இன்றைக்கி கருவேப்பிலை பொடி தான் செய்ய போகிறோம். சரிங்களா? இது இட்லி தோசைக்கு சாதத்தில் நல்லெண்ணெய் ஊற்றி பசங்க சாப்பிட ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். உங்களுக்கு எப்படி பிரியுமோ அப்படி சாப்பிட்லாம். நெய்யும் போட்டு சாப்பிட்லாம், நல்லெண்ணெயும் போட்டுக்கலாம். சரிங்களா? இது என்னுடைய மெத்தடு. 3 வகை பருப்பு எடுத்திருக்கோம். துவரம்பருப்பு ஆழாக்கு எடுத்திருக்கேன், கடலப்பருப்பு ஆழாக்கு, உளுந்தம்பருப்பு ஆழாக்கு. சரிங்களா? இதை ஒவ்வொன்றத்தையுமா சிறுந்தீயில் வச்சு வறுத்து எடுத்துக்கலாம். காந்துராமல் சிறுந்தீயிலேயே வச்சு பொறுமையாக பண்ணணும். அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். அவசரமாக வச்சு காந்துச்சுன்னா அது டேஸ்ட் நல்லாயிருக்காது. சரிங்களா? இப்போ ஒவ்வொரு பருப்பாக வறுத்துக்கலாம். அதுக்கப்புறம் பூண்டு இதில் நான் சேர்த்துருக்கேன். பூண்டு இட்லியும் சேர்க்கலாம். நீங்கள் சாப்பிடும் போதும் தட்டி போட்டு சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும். உங்களுக்கு பிடிக்கலன்னா பூண்டை ஸ்கிப் பண்ணிவிடுங்க. சரிங்களா? இப்போ கடலப்பருப்பு துவரம்பருப்பு வறுத்துட்டோம். இப்போ கடலப்பருப்பு வறுக்கிறோம். கருவேப்பிலை நான் நல்லா எடுத்து அலசிட்டு தண்ணிலாம் வடிச்சிட்டு நிழல்லையே உலர்த்தி எடுங்க. வெயிலில் வைக்க வேண்டாம், நிழல்லையே வச்சிங்கன்னா 2-3 நாளைக்கு அழகாக காஞ்சி வந்துடும். சரிங்களா? இப்போ கருவேப்பிலை எல்லாத்துக்கும் நல்லதுன்றாங்க. எப்போவுமே அது கருவேப்பிலை நம்ம குழம்புல போடும்போது தூக்கி விசிறி போட்டுடுறோம். அப்படி இல்லாத மாதிரி குழம்புலேயும் இருக்கிற அந்த நம்மளுக்கு வரும் பார்த்தியா சாதத்தில் 2-3 கருவேப்பிலை அதையும் சேர்த்து சாப்பிட்டு பழகுங்க. அது ரொம்ப நல்லது. சின்னதுலேருந்தே பழகி வைங்க பிள்ளைங்களுக்கு. அது ரொம்பவே நல்லாயிருக்கும். சரிங்களா? இப்போ நம்ம உளுந்தம்பருப்பு போட்டிருக்கோம். அதே மாதிரி சிறுந்தீயிலே வறுத்தெடுங்க பொறுமையாக. இதுக்குன்னு ஒரு நேரம் ஒதுக்கி சமையல்லாம் இல்லாத நேரத்தில் செஞ்சுக்குங்க. இதே மாதிரி மெத்தட் தான் நார்மல் பொடிக்கு கருவேப்பிலை சேர்க்காமல் செய்யுங்க. அதுதான் ஏற்கனவே நம்ம ரெசிபி போட்டிருக்கோம். தேவைனாலும் நீங்கள் போய் பார்க்கலாம். இப்போ மிளகாய் காரம் உங்களுடைய காரத்துக்கு தகுந்த மாதிரி தான். மிளகு ஜாஸ்தியாக போட்டுக்கிட்டு மிளகாய் கம்மியாகவும் சேர்த்துக்கலாம். அது உங்களுடைய விருப்பம். சரிங்களா? அடுத்தது கருவேப்பிலை ஏற்கனவே காஞ்சிருக்கு. லைட்டாக அதை நம்ம அரைச்சி எடுக்கிறதுக்காக அது சூடு ஏறணும். இது காந்துரும். நீங்கள் இது இரும்பு கடாயின்றதுனால அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அந்த வெறும் வானலிலே பரட்டி எடுங்க. நல்லா அது அப்படியே மொறுன்னு வந்துடும். சரிங்களா? சும்மா லைட்டாக அந்த இரும்பு கடாயில் போட்டு திருப்பி நீங்கள் என்ன கடாயினாலும் யூஸ் பண்ணுங்கள். பொறுமையாக பண்ணுங்கள், காந்துடாமல். அப்புறமா ஸ்பாயில் ஆகிடும். சரிங்களா? இப்போ நம்ம கருவேப்பிலையும் நல்லா இது பண்ணிட்டோம் பாருங்கள். கையில் நசுக்குன்னு அப்படி நொறுங்கி போகுது பாருங்கள். அந்த மாதிரி எடுத்து அதையும் நம்ம தனியாக ஆற வச்சுக்கலாம். இப்போ பூண்டு ஒரு கட்டி பூண்டு சேர்த்துருக்கேன். நீங்கள் தேவைன்னா இப்போ பூண்டு சேர்த்துக்கலாம். சரிங்களா? அப்படி கெட்டு போயிடுமோ அப்படின்னு நீங்கள் யோசிக்கிற போது நீங்கள் சாப்பிடும் போது தோசைக்கோ இட்லிக்கோ சாதத்துக்கோ சாப்பிடும்போது அந்த நேரத்துக்கு நீங்கள் பூண்டை எடுத்து பச்சையாகவே தட்டிட்டு சேர்த்துட்டு அதில் நல்லெண்ணெய்யோ இல்லை நெய்யோ சூடு பண்ணி ஊற்றிட்டு சாப்பிடும்போது டேஸ்ட் நல்லாயிருக்கும். சரிங்களா? அடுத்தது மிளகு சீரகம் ஒவ்வொரு ஸ்பூனும் சேர்த்துங்க. அதுக்கு மேலெலாம் வேண்டாம். சரிங்களா? காரம் நீங்கள் பேலன்ஸ் பண்ணுறதா இருந்தால் மிளகாய் கம்மி பண்ணிவிட்டு மிளகும் ஜாஸ்தி பண்ணலாம். அது உங்கள் விருப்பம் தான். சரிங்களா? இப்போ உப்பு லைட்டாக வறுத்துக்கலாம். அதில் ஈரம் இருக்கும் இல்லையா, அதனால் கல் உப்பு தான் சேர்த்துருக்கோம். உங்கள் அளவுக்கு தகுந்த மாதிரி போட்டு நல்லா வறுத்துக்கிட்டு, இதுவும் வெறும் வானலில் தான், அந்த இரும்பு கடாயின்றதுனால அதுவே நல்லா சூடு இருக்கும். அதுக்காக வேண்டி அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு தான் வறுத்து எடுக்கிறோம். இதையும் அதுக்குள்ளே சேர்த்துக்கலாம். அடுத்தது பெருங்காயம். தூள் பெருங்காயம் இருந்தால் நீங்கள் அரைக்கும் போது அதில் கொஞ்சம் சேர்த்துங்க. 1 ஸ்பூனோ 1/4 ஸ்பூனோ, அது உங்களுடைய விருப்பத்தை பொறுத்து. சரிங்களா? பெருங்காயம் வாசம் பிடிச்சா நல்லா தான் இருக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இப்போ நம்ம கட்டி பெருங்காயம் நல்லா ஒரு கட்டி கொஞ்சம் போல் நல்லெண்ணெய், ஒரு சொட்டு நல்லெண்ணெய், ஏன்னா அது பொரிஞ்சு வரணும்ல, அதுக்காக வேண்டி போட்டு நல்லா பொரித்து எடுத்துக்கலாம். சிறுந்தீயில் வச்சு பொரித்து எடுத்துக்கலாம். இது எல்லாத்தையுமே நம்ம இது பண்ணிவிட்டு ரிவர்ஸில் நல்லா மிக்சியில் போட்டு ரிவர்ஸில் திருப்பினீங்கன்னா அது ஒரு சிலருக்கு அது கரகரன்னு இருக்கணும், நரன்னு இருந்தால் பிடிக்கும். சிலருக்கு நல்லா பவுடராக இருந்தால் பிடிக்கும். அது உங்கள் விருப்பத்தை தகுந்த மாதிரி இது நீங்கள் அரைச்சி ஒரு பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா சட்னி தேவையே படாது. பிள்ளைங்க இதையே சாப்பிடுவாங்க.
இது மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுத்து பாருங்கள். ரொம்பவே டேஸ்ட் நல்லாயிருக்கும். சாதத்துலேயும் பிசைஞ்சு சாப்பிட்லாம், பிரச்சனை ஒன்றும் கிடையாது. ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். செஞ்சு பாருங்கள். அரைச்சது இப்படி தான் இருக்கும். கருவேப்பிலை வந்து உங்கள் அளவுக்கு தகுந்த எவ்வளோ நாளும் போட்டுக்கலாம். ஆனால் ரொம்ப போட்டுனா ஒரு கசப்பு சுவை தெரியும். அதுக்காக வேண்டி இந்த அளவுக்கு போதும். டபுள் குவான்டிட்டி இந்த மாதிரி சேர்த்துக்கிட்டு செஞ்சு பாருங்கள். ரொம்பவே டேஸ்ட் நல்லாயிருக்கும். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி நண்பர்களே. ரொம்ப நாள் கழித்து பெரிய வீடியோ போட்டிருக்கேன். சப்போர்ட் பண்ணுங்கள்.